வணக்கம், நான் சந்திரா துருவனாச்சாரி. வெல்கம் டு மெழுகு பொம்மை. கடந்த எபிசோடில் நவீன் அம்மாவோட இன்டர்வியூஸ் பார்த்துருந்தோம். ஆனால் இந்த எபிசோடில் ஒரு வியப்பான ஒரு தீர்ப்பு அடைஞ்ச ஒரு கதையை தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் மேடம் லோ சி ஹாங், அதாவது கான்வர்ஷன் இஷ்யூவில் நாடு தலைவியாளரில் ஒரு நேஷ்னல் கான்ட்ரவர்ஷியாக போன ஒரு 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 மாபெரும் கேஸோட வெற்றிக்கு காரணமும் அதே நேரத்தில் அது நடந்த காரணமும் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி அவங்கள பிரத்யேகமாக வர வச்சுருக்கோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மனநிலைமை எப்படி இருக்கு இப்போ? சந்தோஷமாக இருக்குது. இப்போ சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி எத்தனை காலத்துக்கு நீங்கள் ரணத்தில் இருந்தீங்க, அதை பற்றி சொல்லணும். ஒரு எத்தனை வருஷம் இருக்கும்? 2008 கல்யாணம் பண்ணேன். 2008 11வது மாதம் எனக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. ட்வின்ஸ், ரெட்டை குழந்தைங்க. அவங்கள முதல்ல ப்ரெக்னன்சியாக நான் இருக்கும் போது ரொம்ப வாந்தி, ரொம்ப இது பண்ணி ரொம்ப வாந்தி எடுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ரொம்ப வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தேன். என்னால் முடியல. மூத்த குழந்தைங்க அந்த குழந்தைங்க ஸ்கேன் பண்ண போகும்போது ஒரு உடம்பு 2 தலைன்னு சொன்னாங்க டாக்டர். ஒரு உடம்பு 2 தலைன்னு சொன்னாங்க. ஸோ அது முதல்ல 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு உடம்பு 2 தலைன்னாங்க. நீங்கள் இன்னொரு உடம்பு தெரியல 2 மாதத்தில். அப்புறம் 3வது மாதத்தில் 4வது மாதத்தில் எஸ் உடம்பு இருக்குது, 2 பேரும் சத்தூரி டுவாசாரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிள்ளைங்க 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். 7 மாதம் வரைக்கும் வாந்தி எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். பிள்ளைங்க ரெட்டை பிள்ளைங்க. 11வது மாதம் 7ஆம் தேதி 2008 பிள்ளைங்களையும் பிறந்த வச்சேன். 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்களை நான் பிறந்த வச்சு நாங்கள் இந்தியன் முறைப்படி தான் பெரியாச்சி அம்மாவுக்கு சாமி கும்பிடுது. அந்த 30 நாள் அவங்களுக்கு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணது. அப்புறம் நான் மாசமாக இருக்கும் போதே நான் வேண்டிக்கிட்டேன் தைப்பூசத்தில் காவடி எடுக்கிறதான. ஸோ கரும்பு காவடியை எடுக்கிற 2 குழந்தைங்கள வச்சு கரும்பு காவடியும் எடுத்து நேற்று கடனை இது பண்ணேன். அப்போலேருந்தே எனக்கு இதில் ரொம்ப ஒரு பற்று, ரொம்ப பற்று, தமிழ் பற்று. பிள்ளைங்களை இது பண்ணி பிள்ளைங்களுக்கு காய்ச்சேன்னு ஒன்று வந்தால் கூட ரொம்ப நம்ம சாமிக்கிட்ட தான் வேண்டும். அம்மா தாயே பிள்ளைங்களை காப்பாற்று, எதுவாக இருந்தாலும். அவங்க அடிக்கடி சீக்கிரம் வருவாங்க. சீக்கிரம் வந்துருவாங்க. சீக்கிரம் வந்துருவாங்க. ஏன்னா ரெட்டை பிள்ளைங்க என்னாலையும் பார்த்துக்க முடியாது. ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. ரொம்ப சுட்டியா இருந்தாங்க. கியூட்டாகவும் இருந்தாங்க. ரொம்ப சுட்டியா இருந்தாலும் நான் வளர்த்தி எடுத்துட்டேன். ஸோ அவங்க 2 வயசு. என்னோட 3வது பையன், 2வது பையன் மாசமா இருக்கேன். 2 வருஷம் கழிச்சு மாசமா இருக்க. அவரு தட்சிணாமூர்த்தி ஜோஹர்ல பிறந்த வச்சு. பையன் பேர் தட்சிணாமூர்த்தி, பிள்ளைங்க பேரு சுலோச்சனா, சுலோச்சினி. 3 பிள்ளைங்களுக்கும் பேர் வச்சது நான் தான். பிள்ளைங்களுக்கு பேர் வச்சு பிள்ளைங்களுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினது. பிள்ளைங்களை தமிழ் கலாச்சாரப்படி தான் நான் வளர்த்தேன். ஸோ கோயிலுக்கு போகிறது, சைவம் எடுக்கிறது, விரதம் எடுக்கிறது மிஸ் பண்ணதே கிடையாது. இல்லை, அவங்களுக்கு அந்த வழியிலேயே தான் நான் காட்டிக்கிட்டு நான் போனேன். இந்துசம் பிரகாரம் படியே இருந்தேன். ஆமாம். அண்ணாள் கணவர் அவர் ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். ஒரு சிகரெட் இல்லை, ஒரு ட்ரிங்க்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. நல்ல மனிதராக தான். எப்படி காதலிச்சு தான் திருமணம் பண்ணோம். வீட்டில் எல்லாம் ஒத்துக்கலை. ஒரே ஊரா, ஒரே ஸ்கூலா? இடம் தான், ஒரே ஊர் தான். இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணோம். ஸோ அவங்க ரொம்ப நல்லவங்க தான். எவ்வளோ நாள் காதலிச்சிங்க? நாங்கள் லவ் பண்ணது 2 வருஷம். வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, உங்கள் வீட்டில் மட்டும் ஒத்துக்கல. நீங்கள் இருந்தாலும் அந்த கல்யாணத்தை ஆமாம். மனிதர் அவர் வேலை வீடுன்னா இருப்பாங்க. வேலைக்கு ஒரு 7 மணிக்கு போனால் கூட ராத்திரி 11 மணிக்கு தான் வருவாங்க. அப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன் வீட்டில். ஆனால் அவருக்கு சந்தேகம், அப்பயே சந்தேகம், பொசிஷன் இருந்துச்சு. நான் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, மினுக்கு யாராவது ஆம்பளால் நடந்து போனால் தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதுதான். சரி பரவாயில்ல, அதிக அன்பா இருப்பீங்க. ஆமாம். சரி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அவர் சொல்கிறாரு நம்ம இவரு கூட தான் நம்ம லைஃப் லாங் இருக்க போகிறோம்.
கேட்டுட்டு போகிறோமே ம். அப்படின்னு நான் இருந்தேன். பிள்ளைங்களையும் வளர்த்தெடுத்தேன். 5 வயசாச்சு. ஸோ எங்களுக்கு அவர் வந்து ஒண்டி வேலை செஞ்சு எங்களுக்குள்ள வந்து அவ்வளியும் இது இல்லை. கா கரண்டு வெட்டிட்டு போயிடுவாங்க, தண்ணி வெட்டிட்டு போயிடுவாங்க. வருமானம் அவ்வளோ குறைவாக தான் இருந்துச்சு. ஆமாம், ஓகே. அவ்வளோ வருமானம் குறைவாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே. அந்த 5 வயசுல பையன் 5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் தான் குடிச்சான் பையன். பையன். ஓகே. தாய்ப்பால் தான் குடிச்சான். பொண்ணுங்க 2ங்களுக்கும் என்னால் முடியல, உடம்பு முடியல. ஸோ 5 வயசு வரைக்கும் நானே கேட்டேன், நான் வேலைக்கு போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன், குடும்ப வருமானத்தை வந்து ஆமாம் கேட்டு வருமானத்துக்காக நான் வேலைக்கு போகிறேன். எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படி நம்ம இது பண்ணிக்கிட்டு இருப்போம்? நமக்குன்னு ஒரு பொருள் வாங்கல, எது வாங்கல, நான் வேலைக்கு போகிறேன். ஓகே, நீ வேலைக்கு போ, ஆனால் நீ எங்கள் அம்மா கூட வேலைக்கு போ.